வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஒத்திவைக்கப்பட்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் 2ஆம் கட்ட பரீட்சை இன்று மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உயர்தர பரீட்சையை நவம்பர் 27ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு ஒத்திவைக்க பரீட்சை திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது. பரீட்சை அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இன்று முதல் பரீட்சை நடவடிக்கைகள் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். அதன்படி முன்னதாக வெளியிடப்பட்ட அட்டவணைப்படி இன்று முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை பரீட்சை நடைபெறும். பரீட்சை இடம்பெறாத தினங்களுக்கு டிசம்பர் 21 முதல் டிசம்பர் 31 வரை பரீட்சை நடைபெறும் என்றும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அதன்படி புதிய அட்டவணை அனைத்து பரீட்சார்த்திகளுக்கும் டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை வழங்கப்படும். இதேவேளை தொடர்ந்தும் வீதிகள் தடைப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள பிள்ளைகள் அருகிலுள்ள பரீட்சை நிலையங்களுக்கு சென்று பரீட்சைக்கு தோற்ற முடியும் எனவும் பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தின் கோப்பாய் மற்றும் ஒரும்புராய் பகுதிகளில் டெங்கு தொற்று தீவிரம் பெற்றுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தெரிவித்த அவர், யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக டெங்கு தொற்று தீவிரமாகி வருகின்றது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 5453 டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். செப்டம்பர் மாதம் 42 பேரும், அக்டோபர் மாதம் 69 பேரும், நவம்பர் மாதம் 134 பேரும் டெங்கு தொற்றுடன் அவதானிக்கப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் பார்க்கும் போது நாளுக்கு நாள் டெங்கு தொற்று மிகவும் ஆபத்தானதாக மாறி வருகின்றமை தெளிவாகின்றது. சாவகச்சேரி, பருத்தித்துறை, கரவெட்டி, கோப்பாய், யாழ்ப்பாணம், சண்டிலிப்பாய் மற்றும் சங்கானை ஆகிய சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் பிரிவுகளிலும் டெங்கு தொற்று பரவி வருகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் எல்லைக்கு உட்பட்ட கொழும்பு துறையிலும் கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரியின் பிரிவுக்கு உட்பட்ட உரும்புராயிலும் டெங்கு தொற்று மிக வேகமாகி வருகின்றது என்றார். வடக்கில் மாவீரர் தின வைபவங்கள் நடைபெற்றதாக சமூக வலைதளங்களூடாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் காணொலிகளானது கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் நடைபெற்ற வைபவங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அனுருகுமார திசநாயக்கு ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் வடக்கில் புலிகளின் கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளித்ததாக சிலர் நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணையில் குறிப்பிட்டு ஒரு அரசியல் கட்சி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டது உறுதியானது என்றும் இது தொடர்பாக பலரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்டு அனர்த்த நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று மாலை 5:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை நடைபெறவுள்ளது. சபாநாயகர் அசோக ரன்வல தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னர் தீர்மானிக்கப்பட்டபடி ஜனாதிபதியினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமானதுடன் அவ்விவாதம் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான வாக்கெடுப்பு மாலை 5 மணிக்கு இடம்பெறும் எனவும் வாக்கெடுப்பு முடிவடைந்ததும் மாலை 5:30 மணிக்கு எதிர்க்கட்சியினால் கொண்டு வரப்படும் அனர்த்த நிலைமைகள் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தை இரவு 9:30 மணி வரை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொடருந்துடன் கார் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் காலி துறைமுக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மககொட சுர்தாமராம விகாரைக்கு அருகில் உள்ள தொடருந்து கடவையில் நேற்றிரவு இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உடுக்கம நோக்கி பயணித்த காரொன்று காலியில் இருந்து பெலியத்து நோக்கி பயணித்த தொடருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காரின் சாரதியின் மனைவி, மகன், மகள் ஆகியோர் காயமடைந்து கராப்பட்டிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து காலி துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பங்களாதேஷ் துணை தூதரகத்திற்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் 7 பேரை இந்தியாவின் திரிபுரா மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். பங்களாதேஷ் துணை தூதரகத்தின் முன் வாயிலை உடைத்த சிலர் சொத்துக்களை சேதப்படுத்தியதுடன் பங்களாதேஷ் கொடியை சேதப்படுத்தினார்கள் என அரசாங்கம் தெரிவித்ததை தொடர்ந்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பங்களாதேஷில் இந்து மத தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்து மதத்தை பாதுகாக்கப் போவதாக தெரிவித்துள்ள இந்து சங்காச சமிதி என்ற அமைப்பை சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் முன்வாயிலை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பங்களாதேஷ் கொடியை கிழித்துள்ளனர் எனவும், துணை தூதரகத்திற்கு வெளியே சுமார் 4000 பேர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று 5.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. ஆனால் இதனால் ஏற்பட்டுள்ள இழப்புகள் பற்றி எதுவித தகவலும் இதுவரையில் வெளிவரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனத்தின் உலக ஹெவி வெயிட் சாம்பியனான டேனியல் டுபோயிஸ் 2025 பிப்ரவரி 22 ரியாத்தில் முன்னாள் சாம்பியன் யோசப் பார்க்கரை எதிர்த்து போட்டியிட உள்ளார். லண்டனை சேர்ந்து 27 வயதான அவர் தனது பட்டத்தை பாதுகாக்கும் நோக்குடன் உலக குத்துச்சண்டை அமைப்பின் இடைக்கால ஹெவி வெயிட் சாம்பியனான நியூசிலாந்தின் பார்க்கரை இந்த ஆட்டத்தில் எதிர்கொள்ள உள்ளார். டுபோயிஸ் செப்டம்பரில் ஆண்டனி யோசுவாவை தோற்கடித்ததன் மூலம் சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனத்தின் உலக ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.